கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் சொல்லி சொன்னேன். ஆனால் அதுக்காக அவரை கல்யாணம் கட்டுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு சொல்லுவா. ஏன் வசதி நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது, பணம் இருந்தால் என்னென்னு பேசலான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு கோவத்தில் பேச உடனே அவள் சொல்லுவா, அப்படிலாம் இல்லடி அப்படின்னு. அப்படித்தாம்மா தெரியுது, பணம் இருக்கிற திமிரில் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க, இல்லைன்னா கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறவங்களுக்கு வந்து கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட கத்தி சண்டை போட்டு ஆர்கி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வரும். அதை சவுண்டை கேட்டு திரும்பி பார்த்தா அங்கே வந்து விஜய் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருப்பான். வந்த உடனே உள்ளே ஓடி வந்து மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து காவேரியை வந்து கட்டிப்பிடிக்கும். கட்டிப்பிடிச்ச உடனே காவேரி சொல்லுவா, ஏன் அம்மோ வீட்லேயே இருந்து ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல, எதுக்கு நீ இப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லை மிஸ், இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு வரலையா, உங்களை பார்க்கல, அதனால் நான் பார்க்கணும்னு சொல்லி அப்பாட்ட கேட்டதுனால அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படி சொன்னோன்னே அவள் வந்து அப்படியே அவனை முறைச்சி ஒரு மாதிரி பாப்பா காவேரி. பார்த்துட்டு அதுக்கப்புறம் விஜய் சொல்லுவான், இல்லை அவள் வந்து ஸ்கூலுக்கு வரலைன்னு உங்களை ரொம்ப பார்க்கணுன்னு ஆசைப்பட்றா, அதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போதே அவள் திரும்பி முறைச்சிட்டே அம்மா வா உள்ள ரூமுக்குள்ளே போய் பேசுவோம்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுவா. உடனே இவன் அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பான். விஜய் பார்த்துட்டு இருக்கும்போதே மாப்பிள்ளை உட்காருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லுவாள், எதுக்கு காவேரி ஒரு மாதிரி என்னை முறைச்சிட்டு போகிறாத்த அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அது வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல மாப்பிள்ளை, ஆனால் தெரிஞ்சு தான் ஆகணும். இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் இருந்து காவேரியை பொண்ணு கேட்டு வந்தாங்க உங்கள் தாத்தா, அதுக்கப்புறம் சித்தப்பா சித்தி அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவன் சொல்லுவான் விஜய்கிட்ட. காவேரியோட அம்மா சொன்ன உடனே விஜய்க்கு செமையாக கோவம் வந்துடும். வந்துட்டு அவன் சொல்லுவான், நீங்கள்லாம் இப்போ வந்து என் லைஃப்பில் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டீங்க, எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் எதுவும் சொல்லலைன்னா நீங்களாவது எனக்கு சொல்லியிருக்கலாம் அத்தை ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு காவேரியோட அம்மா சொல்லுவா, இல்லை தம்பி, அதாவது அவங்க வந்து காவேரிகிட்ட பேசின பிறகு நம்ம வந்து விஜய்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிங்கும்போது அவளை பற்றி உங்களுக்கு தெரியாத அத்தை, இப்போ என்ன சொல்லிட்டா பார்த்தீங்களா, தேவையில்லாமல் இப்போ எங்கள் ரெண்டுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு, நீங்கள் கொஞ்சம் நேரம் குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்ததேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். கிளம்பி போனோடனே அங்கே பார்த்தா அவங்க சித்தி சித்தப்பா அதுக்கப்புறம் அவங்க தாத்தா 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிடும்போது அங்கேருந்து விஜய் வந்துடுவான். விஜய் பார்த்தோன்னே எங்கள் சித்தப்பா சொல்லுவார், என்ன விஜய் சீக்கிரம் வந்துட்டேன், நீ வரதுக்கு லேட் ஆகும்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சித்தி சொல்லுவா, நீ உட்கார்த்தடா சாப்பிட்றதுக்கு அப்படின்னே, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க